இந்த ஈரான் யுத்தத்தில் எதிர்பாராத பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஈரான் இஸ்ரேலை தாக்கியது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய மிலிட்ரி பேஸ் தலைவர்களெல்லாம் தாக்குனாங்க. உச்சபட்ச தலைவரான கொமேனியை தூக்கிட்டாங்க. இதுவரை உலக வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததில்லை. முதலாவது தாக்குதல்லே, யுத்தம் ஆரம்பித்த அந்த முதலாவது தாக்குதல்லே ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை அவர்கள் எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஈரானும் பதிலுக்கு தாக்குது. ஆனால் இதில் நாம் யாரும் எதிர்பாராத விஷயம் என்னென்னா, ஈரான் சுற்றியுள்ள எல்லா தேசங்களையும் அடிக்க ஆரம்பித்தது. அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸ் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் அடித்தது. அதில் நேற்று பார்த்திங்கன்னா அசர்பைசானுடைய விமான தளத்தை அடிச்சிருக்கு, பயணிகள் விமான நிலையத்தை அடிச்சிருக்கு. ஏன் அசர்பைசானை போய் தாக்கணும் அப்படின்னா, அசர்பைசான் இஸ்ரேலுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்குது. மொசாத்துடைய ஆக்டிவிட்டி அங்கே அதிகமாக உண்டு. ஆனால் அசர்பைசான் எந்த விதத்திலும் ஈரானுக்கு எதிரான மிலிட்ரி ஆக்ஷன் எதுலேயுமே அவங்க கலந்து கொண்டதில்லை. யுத்தம் ஆரம்பிக்கிற முன்பு சென்ற வருடமே கூட அசர்பைசான் சொல்லிட்டாங்க, நாங்கள் நியூட்ரலாக தான் இருப்போம், எங்களுடைய தேசத்துடைய பகுதிகளை ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்படி தான் அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனாலும் சும்மா இருந்த அவங்க மேலே போய் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, துபாய், கத்தார், பஹ்ரைன் மேலெல்லாம் நடத்திய தாக்குதல்கள் மொத்த உலகத்தையுமே அசைத்து விட்டது. ஏன்னா அந்தளவுக்கு இது பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அமேசானுடைய டேட்டா சென்டர் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உலகத்துடைய பொருளாதாரம், அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே பெரிய அளவில் பாதிக்கும். சவுதி அரேபியாவோட ஆயில் ஃபெசிலிட்டியை தாக்கியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட தாக்குதல்கள் உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஹோர்முஸ் ஜலசந்தியை அவங்க மூட முயற்சி செய்தார்கள். இதற்கு அவர்களால் பயன்படுத்த முடிந்த ஒரே ஆயுதம் அவர்களுடைய மிசைல் சிஸ்டம் தான். ஏராளமான ஏவுகணைகளை வைத்திருக்கிறாங்க. மிக விலை குறைந்த ட்ரோன் சிஸ்டம் நிறையா இருக்குது. ஏராளமான ட்ரோன்கள் ஆயிரக்கணக்கில் அவங்க தயாரித்து வைத்திருக்கிறாங்க. அதனால் அதையெல்லாம் இப்போது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவுடைய ஆர்மி பேஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் இதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களை தாக்கும்போது அவர்களுடைய சுற்றுலாத்தலங்கள், ஹோட்டல்ஸ், டேட்டா சென்டர்ஸ், ஆயில் ஃபெசிலிட்டி, பயணிகள் விமான தளங்கள், இதெல்லாம் உலக பொருளாதாரத்தை பாதித்து உலகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடியது, அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு துபாய் மீது நடந்த தாக்குதல்கள், துபாய் மிக பாதுகாப்பான இடம், சேஃபஸ்ட் பிளேஸ்னு பலரும் அங்கே வந்து முதலீடுகள் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த கருத்தை அடியோடு அழித்திருக்கிறது. யாருமே இப்படி நினைத்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் பெரிய பெரிய பணக்காரர்கள், செலிபிரிட்டி எல்லாமே துபாயை நோக்கி வந்தாங்க, அங்கே முதலீடுகள் செய்தாங்க, அங்கேயே சிட்டிசன்ஷிப் எடுத்து அங்கேயே வீடுகள் வாங்கி தங்கியிருந்தாங்க. ஏன்னா துபாய் அந்தளவு ஒரு சேஃபஸ்ட் பிளேஸாக இருந்தது, பாதுகாப்பாக இருந்தது, அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. துபாய் பஹ்ரைனில் உலக விமான போக்குவரத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இப்படி பல அனுகூலங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த இமேஜை பல வருடங்களாக துபாய் கஷ்டப்பட்டு கட்டி எழுப்பியிருந்த அவர்களுடைய இந்த மதிப்பை இந்த யுத்தத்தில் ஈரான் அடியோடு நொறுக்கி விட்டது. இன்னொரு விஷயம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த மட்டுமல்ல. ஏன்னா இஸ்ரேல் 2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் மிக நீண்ட தூரம் போகக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான். அதை மட்டும்தான் இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த முடியும். மற்ற ஏராளமான ஏவுகணைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை தான் தாக்க முடியும். இந்த ஏவுகணைகளை அவங்க எதற்காக உற்பத்தி செய்து வைத்திருக்கணும்? இந்த காரணத்துக்காக தான், சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை அழிப்பதற்கு. ஆனால் இப்போ அவங்க அதை மட்டுமே செய்யலை. அதை விட அதிகமாக இந்த அரபு தேசங்களில் இருக்கக்கூடிய சிவிலியன் ஏரியாவெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க. பயணிகள் விமான தளங்களை எல்லாம் தாக்குறாங்க. மக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இப்படியே போனால் உலகத்தில் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது அவர்களுடைய குறி எல்லாமே ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மிசில் பேஸை முழுவதுமாக அழிக்க வேண்டும். இந்த மிசில் தயாரிக்கக்கூடிய இடங்கள், இந்த மிசிலை பதுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான சுரங்கங்கள், ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி மாதிரி வைத்து அதுக்குள்ளே ஏராளமான மிசில்ஸையும் ட்ரோன்ஸையும் வச்சுருக்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுத்தம் ஆரம்பித்ததும் முதல் கட்டத்தில் அவங்க முக்கியமான இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள், ஐஆர்ஜிசி தலைவர்கள், இராணுவ தளங்கள், அவருடைய விமானங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இப்படிப்பட்ட காரியங்களை தாக்கி கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்போது அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க.
கடந்த 3ஆம் தேதி அமெரிக்காவுடைய அட்மிரல் பிராட் கூப்பர், இவர் தான் இங்கே மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த யுத்தத்துக்கான ஒரு சென்ட்ரல் கமாண்டுக்கான தலைவராக இருக்கிறார். இவர் இந்த யுத்தத்தில் அமெரிக்கா இப்போது B-52 விமானங்களை கொண்டு வந்திருக்கு, இதை வைத்து நாங்கள் ஈரானுடைய மிசில் பேஸ் எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய ஸ்டீல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ் முதல்ல தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. அமெரிக்காவுடைய ஸ்டீல்த் பாம்பர் B-2 தாக்குதல் நடத்தியது. ஆனால் இப்போ B-52 வருது அப்படின்னாலே ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னு அர்த்தம். ஈரானுடைய மிசில் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள். அதனால் ஈரான் முழுவதும் இவர்களுடைய விமானம் எங்கே வேணாலும் போய் தாக்குதல் நடத்தலாம், ஈரானால் எதிர்த்து தாக்குதல் செய்ய முடியாது. B-52 விமானங்களை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அந்த நிலையை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த B-52 விமானம் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். ஏராளமான வெடிகுண்டுகளை கொண்டு போகலாம், மிக அதிக எடையுள்ள பாம்ஸ் எல்லாம் கொண்டு போகலாம். ஈரான் நிறைய சுரங்கங்களில் ஏராளமான ஏவுகணைகளையும் இந்த ட்ரோன்களையும் வைத்திருக்கிறாங்க இல்லையா, இதையெல்லாம் அழிக்க வேண்டுமென்றால் பங்கர் பஸ்டர் போன்ற மிக அதிக எடையுள்ள அதிக சக்தியுள்ள குண்டுகளை பயன்படுத்தணும். GBU-39 போன்ற பங்கர் பஸ்டர் குண்டுகள் ரொம்ப அதிக எடையுள்ளதாக இருக்கும். வேறு எந்த விமானங்களையும் இதை கொண்டு போக முடியாது. இஸ்ரேல்கிட்ட கூட இந்தளவு பெரிய விமானங்கள், இந்த பங்கர் பஸ்டர்லேயும் பெரிய குண்டுகள் GBU-39 மாதிரி குண்டுகளை கொண்டு போகிறதுக்கான விமானங்கள் கிடையாது. அந்த மாதிரியான குண்டுகளை கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கு தான் இந்த B-52 இப்போ வந்திருக்கு. அணு ஆயுதங்களை கொண்டு போய் தாக்குதல் நடத்துவதற்காகவே வடிவமைக்கப்பட்டது தான் இந்த B-52 விமானங்கள். இது போன்ற விமானங்கள் தான் ஹிரோஷிமா நாகசாகிலையும் அணுகுண்டுகளை போட்டது. அப்போ இருந்த அந்த டிசைன் விமானங்களில் 6 என்ஜின்கள் இருக்கும். இந்த B-52ல் 8 என்ஜின்கள் இருக்கும். இந்த விமானம் முதலாக 1950களில் தான் உருவாக்கி முதலாக பயன்படுத்தினாங்க. அப்போ அப்படி பார்த்தா மிக பழமையான விமானங்கள் தான் இது, பழமையான வடிவமைப்பு. ஆனால் இன்றைக்கும் இந்த விமானங்கள் தான் இந்த மாதிரி அதிக எடையுள்ள அணு ஆயுதங்கள்லாம் கொண்டு போடுறதுக்கு இந்த விமானங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இந்த விமானங்கள் தான் தேவை. ஏன்னா ஈரான்கிட்ட ஏராளமான ஏவுகணைகள் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அதை சீக்கிரமாக அழிக்கவில்லை என்றால், ஈரான் தொடர்ந்து அந்த ஏவுகணைகளை ஏவிக்கொண்டே இருந்தால், சுற்றி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் அவர்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அந்த தேசங்களில் ஈரான் ஏற்படுத்தக்கூடிய அழிவு, ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிக அளவில் கொண்டு போயிடும். உலக பொருளாதாரமே மிக மோசமான நிலைக்கு உலகமே ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை வரும். அந்தளவு ஒரு ஆபத்தில் இப்போ உலகம் இருக்கிறது. அதனால தான் இப்போ மிக அதிக அளவு B-52 விமானங்களை கொண்டு 2000 குண்டுகளை ஏற்கனவே போட்டுட்டாங்க. இவங்க மிக அதிக அளவு இதை வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடத்தி இந்த ஈரானுடைய ஏவுகணைகளை எல்லாம் அழித்தால் மட்டும்தான் உலகத்துக்கு வரப்போகிற மிகப்பெரிய பாதிப்பில் இருந்து காப்பாற்ற முடியும். அப்போது நீங்கள் நினைக்கலாம், அப்போது ஈரானுக்கு மேலே தாக்குதல் நடத்தினதுனால தானே இவ்வளோ பிரச்சனை, அப்போ அந்த தாக்குதல் நடத்தாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஈரான் எத்தனையோ பில்லியன் பணத்தை கொட்டி இவ்வளவு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் சிட்டியை உருவாக்கி அதில் ஆயிரக்கணக்கில் ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏன் அவங்க தயாரித்து வைக்கிறாங்க, ஏன் சேமித்து வைக்கிறாங்க? சும்மா வைக்கிறது கிடையாது. அங்கே மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அவங்க மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூட அவங்களால முடியல. அந்த அளவு எல்லா பணத்தையும் இதில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இவங்க ஒரே குறிக்கோளோடு இருக்கிறாங்க, இந்த ஆயுதங்களை வைத்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அழிக்கணும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாவற்றையும் தாக்குவதற்காக தான் இதெல்லாம் தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக ஈரான் இவைகளை பயன்படுத்தும். அது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் ஏன் முந்திக்கிட்டாங்கன்னா, இன்றைக்கி இஸ்ரேல் அடிக்கலைன்னா ஈரான் அவர்களுக்கு வசதியான நேரத்தில் திடீரென்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவாங்க. அன்றைக்கு அது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமல்ல உலகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இன்றைக்கே இஸ்ரேல் அமெரிக்கா முந்திக்கொண்டு அந்த பாதிப்புகளை குறைத்து, ஆனால் அதே நேரத்தில் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் இந்த பலத்தை முழுவதும் அழித்து விடலாம், ஈரானில் ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வந்துடலாம் என்கிற திட்டத்தோடு தான் இதை செய்து கொண்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக நம்ம யுத்தத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். இதனோட முடிவு எப்படி இருக்க போகுது என்பதை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு ஆதரவாக துணையாக அமெரிக்கா இந்த யுத்தத்துக்கு வந்திருக்கு என்பதால் அமெரிக்கா தோல்வி அடையும் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இதுதான் இறுதி யுத்தம் என்றால்
அப்போது அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் இப்போது நடந்து கொண்டு இருக்கிற யுத்தத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ஏற்கனவே அவங்க நினைத்ததை பெரிய அளவில் சாதித்து விட்டார்கள். இஸ்ரேல் ஈரானுடைய கட்டமைப்பையே முற்றிலுமாக அழித்து விட்டார்கள். இப்போது ஏவுகணைகள் மட்டும் இருக்குது. இதையும் அழித்து விட்டால் இப்போதைக்கு ஈரானால் ஒரு பெரிய அளவு மற்ற தேசங்களுக்கு பாதிப்பு வராது. ஆனால் ஈரானில் ஒரு நிலையான ஆட்சி வருமா என்பது மிகப்பெரிய கேள்வி. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காரியங்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.